greetings to you, my dear students and my dear parents. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான செஷன்னே சொல்லலாம். நிறைய பேர் வந்துட்டு பெர்சன்டேஜ் கம்மியாயிடுச்சு சார், ரேங்க் வந்து ரொம்ப கம்மியாக தான் வரும், செஷன் 2க்கு எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் இல்லை, எங்களுக்கெல்லாம் என்ன சார் ஆப்ஷன் இருக்குங்கிற மாதிரி நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த செஷன். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். பேரண்ட்ஸ் பார்த்தாலுமே லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இது வந்து உங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனராக இருக்கும். அதாச்சும் நிறைய பேர் வந்து லோ பர்சன்டேஜ் வாங்கினவங்க ரேங்க் கம்மியாக இருக்கிறப்ப, இல்லை சார் நான் வந்து ஏதோ ஒரு ப்ரைவேட் காலேஜில் ஜாயின் பண்ணிக்கிறேன், எங்கள் வீட்டுக்கு பக்கத்துக்கு ஒரு நார்மலான காலேஜில் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இன்கேஸ் 1 lakh ரேங்க் வரைக்கும் இருந்தாலுமே உங்களுக்கு வந்து ஒரு நேஷ்னல் இன்ஸ்டியூட்டில் படிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. போன வருஷம் நானுமே ஜோசா கவுன்சிலிங்கில் ஒரு பையனுக்கு வந்து 92,000 ரேங்க்குன்னு நினைக்கிறேன். நான் தான் வந்துட்டு ஃபுட் டெக்னாலஜி தஞ்சாவூரில் ஒரு காலேஜ் இருக்குது நிஃப்டம்னு, நான் அந்த காலேஜ் சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். உன் ரேங்க்கு கண்டிப்பாக இந்த காலேஜ் கிடைக்கும்டான்ட்டு ஜோசா கவுன்சிலிங்னே கிடச்சிருந்துச்சு. சிசாப் கவுன்சிலிங் கூட போல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அதாச்சும் இந்த காலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஓப்பனாக சொல்லணும்னா பிளேஸ்மெண்ட் ஓரளவு ஆவரேஜாக தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களோட ஸ்கில்லை டெவலப் பண்ணுறீங்க, அந்த அப்ஸ்கில்மெண்ட்டை வச்சு தான் உங்களுக்கு வந்து நல்ல பிளேஸ்மெண்ட் வந்து அமையும். ஸோ அதுக்கான ஐடியா உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக இந்த காலேஜஸில் ஜாயின் பண்ணலாம். இல்லை சார் இதை விட பெஸ்ட்டான காலேஜ் எனக்கு வந்து டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் கிடைக்கிது, பெஸ்ட்டான ப்ரைவேட் காலேஜஸ் கிடைக்குதா, நீங்கள் அந்த காலேஜை தாராளமாக சூஸ் பண்ணலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து உங்களுக்கு லாஸ்ட் ஆப்ஷனாக இருக்க சார், எனக்கு எந்த காலேஜுமே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஜிஎஃப்டிஐனா என்ன, இது வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸுக்கு இருக்க ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷன். ஜிஎஃப்டிஐக்கும் சிஎஃப்டிஐக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதை தான் நிறைய பேர் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க. ஆக்சுவலாக ஜிஎஃப்டிஐஸ் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஃபண்டட் டெக்னிக்கல் இன்ஸ்டியூட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுவே சிஎஃப்டிஐனா சென்ட்ரலி ஃபண்டட் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்னு வரும். இந்த ஜிஎஃப்டிஐஸ் ஜோசா கவுன்சிலிங் மூலமாக மட்டும்தான் வந்துட்டு இவங்க மோஸ்ட்லி ஃபில் பண்ணுவாங்க. ஒரு சில காலேஜில் ஒரு சில டிபார்ட்மெண்ட் மட்டும் அவங்க சியூஇ அது மூலமாக வருவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். சியூடிங்கிறப்ப டைரெக்டாக வந்து காலேஜ் மூலமாக போகிறது தான். சியூஇடிக்குன்ட்டு ஜோசா கவுன்சிலிங் மாதிரி செப்பரேட் கவுன்சிலிங் கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த சியூடி மார்க்கை வச்சு நீங்கள் டைரெக்டாக காலேஜில் அப்ளை பண்ணலாம். அந்த ஒரு ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. அதான ஜென்ரலாக எல்லா இடத்துலையும் கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த சீட்ஸ் பார்த்தீங்கன்னா ஜோசா கவுன்சிலிங் மூலமாக தான் ஃபில் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஜிஎஃப்டிஐயில் ஜாயின் பண்ணணும்னா கூட உங்களுக்கு 75% கிரைட்டேரியா மஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதில் எந்த ஒரு டவுட்டுமே வேணாம். நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறீங்க சார், ஜிஎஃப்டிஐயில் சேர்றதுக்கு 60% இருந்தால் போதும் நிறைய பேர் சொல்கிறாங்க, நிறைய யூடியூப் சேனல்ஸில் சொல்கிறாங்க. கிடையவே கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஜோசா கவுன்சிலிங் கீழே நீங்கள் ஜோசா கவுன்சிலிங் மூலமாக உங்களுக்கு ஒரு காலேஜ் கிடைக்கணும்னா உங்களுக்கு 75% கண்டிப்பாக போர்டு எக்ஸாமில் இருக்கணும். இல்லைனா அவங்களே ஆட்டோமேட்டிக்காக யூ ஆர் இன்எலிஜிபிள்ட்டு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் ஒன்ஸ் உங்களோட டாக்குமெண்ட் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்களே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்த ஸ்டெப்பு கூட போகாது. அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த ஜிஎஃப்டிஐஸ் வேணும்னாலுமே உங்களுக்கு 75% மார்க் வேணும். அதர் சென்ட்ரலி ஃபண்டட் பார்த்தீங்கன்னா அதுக்கு அட்மிஷன் வந்து எப்படி வேணாலும் நடக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். டேரெக்டாக நம்ம அப்ளை பண்ணலாம், சியூடி ஸ்கோர் வச்சு எடுக்கலாம், இல்லை அவங்க தனியாக எக்ஸாம் வச்சு எடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஸோ சிஎஃப்டிஐஸில் மேபி 60% இருக்கலாம். அது வந்து டிபெண்ட் ஆன் த காலேஜ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். காலேஜை பொறுத்து வந்து மாறும். இதில் நீங்கள் வந்து ஜிஎஃப்டிஐஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 75% கிரைட்டேரியா வேணும். ஜேஇ மெயின்ஸில் உங்களுக்கு ஓரளவு நல்ல ரேங்கிங் இருந்தால் தான் உங்களுக்கு இங்கே அட்மிஷன் கிடைக்கும். அட்மிஷன் ப்ராசஸே பார்த்தீங்கன்னா ஜேஇ மெயின்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஜோசா கவுன்சிலிங், அதுக்கப்புறம் ஜிஎஃப்டி அட்மிஷன். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோட்டல் ஜிஎஃப்டிஐஸ் 47 ஜிஎஃப்டிஐ காலேஜஸ் இருக்குது. அரௌண்ட் 9,000 சீட்ஸ் இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த 9,000 சீட்ஸில் மோஸ்ட்லி உங்களுக்கு ஓரளவு ரேங்க் பின்னாடி இருந்தாலுமே உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. குறிப்பாக யாருக்கு இது வந்து மிகப்பெரிய பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா நம்ம புதுச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ் தான். புதுச்சேரி, காரைக்கால் யார் யாரெல்லாம் படிக்கிறீங்களோ இன்கேஸ் அங்கே போய் நீங்கள் படிச்சிருந்தாலுமே உங்களோட ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா புதுச்சேரி வந்துடும். புதுச்சேரியோட புதுச்சேரி டெக்னாலஜிக்கல் யூனிவர்சிட்டியும் சரி, என்ஐடி புதுச்சேரியும் சரி, ரெண்டுத்துலையுமே உங்களுக்கு வந்து ஈஸியாக சீட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஈவன் உங்களுக்கு வந்து ஒரு 2 lakh 3 lakh ரேங்க் வரைக்கும் நீங்கள் எடுத்திருந்தீங்கனாலுமே தாராளமாக கிடைக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து ஒரு நேஷனல் லெவல் இன்ஸ்டியூட்டில் படித்தோங்கிற ஒரு பெருமையோடு நீங்கள் வரலாம். அதுக்கப்புறம் பிளேஸ்மெண்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் நீங்கள் தான் உங்களை அப்ஸ்கில் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இப்போ வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு காலேஜ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலமில் இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்ஸ்டைல் ரிலேட்டடாக தான். ஸோ உங்களுக்கு வந்து டெக்ஸ்டைல் பேஸ்டாக இப்போ நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. அதில் உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து வாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிஃப்டம். இதுதான் சொன்னேன், தஞ்சாவூரில் இருக்குது நிஃப்டம் டி.
இது சோனிப்பூர்லேயும் ஒன்று இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுதான் வந்துட்டு டாப் ஃபுட் டெக்னாலஜிக்கு. தஞ்சாவூரும் சோனிப்பூர் ரெண்டுமே வந்துட்டு ஒரு நல்ல இன்ஸ்டியூட்னே சொல்லலாம். இங்கேருந்து நிறைய பேர் வந்து பிளேஸ்மெண்ட் ஆயிருக்காங்க. உங்களுக்கே தெரியும் நிறைய அக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, எக்கச்சக்கமான பிஸ்கட் கம்பெனிஸ் இருக்குது, எதேதோ கம்பெனிஸ் நிறையா இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட்டுக்கான சான்சஸ் வந்து மோஸ்ட்லி இங்கே அதிகமாக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டில் போகணுங்கிற ஆசை இருந்தாலுமே இந்த ஃபுட் டெக்னாலஜி கோர்ஸ் மூலமாக தாராளமாக போகலாம். ஆனால் நீங்கள் கேட் எக்ஸாம் கிளியர் பண்ணணும். ஒன்ஸ் கேட் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயே நீங்கள் வந்து டேரெக்டாக ஜாயின் பண்ணலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்களே பார்த்துருப்பீங்க நிறையா வந்துட்டு ஃபுட் எக்ஸாமினர்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ அந்த லெவல் போஸ்டிங்க்கு நீங்கள் போகலாம். நெக்ஸ்ட் பிர்லா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மெஸ்ரா ராஞ்சி. இது வந்து சூப்பரான இன்ஸ்டியூட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆக்சுவலாக ஜிஎஃப்டிஐஸில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்னே சொல்லலாம். இது வந்து கொஞ்சம் காம்படேட்டிவ். ஜஸ்ட் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சேன். நல்ல ஜிஎஃப்டிஐஸும் இருக்குது. இதுவும் உங்களுக்கு வந்து இன்கேஸ் நார்த்து போகிற ஐடியா இருந்துச்சு, உங்களுக்கு ஓரளவு நல்ல ரேங்க் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு டயர் 3 என்ஐடிஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இன்ஸ்டியூட்லேயும் ஜாயின் பண்ணலாம். இதுவுமே பெஸ்ட் இன்ஸ்டியூட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க நெக்ஸ்ட். இதுலேயே வந்துட்டு பாட்னா கேம்பஸ் இருக்குது. இதை விட அந்த மெஸ்ரா அதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் கெத்து. அதுக்கப்புறம் பஞ்சாப் இன்ஜினியரிங் காலேஜ். இதுவுமே வந்துட்டு ஃபேமஸான ஒரு காலேஜ். சொல்லப்போனால் ஜிஎஃப்டிஐஸில் ஜோசா கவுன்சிலிங்கில் பயங்கர காம்படிஷன் இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த காலேஜ் வேணால் ஓரளவு நல்ல ரேங்க் இருக்கணும். உங்களுக்கு ரொம்ப 2 lakh 3 lakh இருக்கீங்கன்னா அப்போ வந்து கிடைக்காது. ஏன்னா இந்த காலேஜஸ்லாம் நார்த்தில் இருக்க ஜிஎஃப்டிஐஸ்லாம் அவங்க வந்துட்டு பிரித்து வச்சுருக்காங்க. ஹோம் ஸ்டேட், அதுக்கப்புறம் வந்துட்டு ஆல் இண்டியா கோட்டா, இந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஈவன் புதுச்சேரி டெக்னாலஜிக்கல் யூனிவர்சிட்டிலுமே அவங்க வச்சுருக்காங்க ஹோம் ஸ்டேட் ஆல் இண்டியா கோட்டா அப்படின்ட்டு. அதுவே நம்ம ஊரில் இருக்கிற இந்த ஜிஎஃப்டிஐஸ் நான் சொன்னல, ஹேண்ட்லூம் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் ஃபுட் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் ஈவன் நம்மளோட காஞ்சிபுரம் ட்ரிபிள் ஐடிஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஆல் இண்டியா கோட்டா தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அங்கேயுமே வந்துட்டு நமக்கு எங்கேயுமே ஹோம் ஸ்டேட் கோட்டாவே இல்லை. என்ஐடி திருச்சியை தவிர மற்ற எல்லாமே வந்து ஆல் இண்டியா கோட்டா. ஐஐடி மெட்ராஸ் எதை எடுத்துக்கிட்டோம்னாலுமே ட்ரிபிள் திருச்சி எல்லாமே ஆல் இண்டியா கோட்டா. அதனால வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் கம்மியாகுது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுவே இங்கே பார்த்தீங்கன்னா இவங்களாம் ஹோம் ஸ்டேட் கோட்டா வச்சுருக்காங்க. அதுக்கு ஒரு 50% அலாட்மெண்ட் பண்ணிவிட்டு ரிமைனிங் 50% தான் ஆல் இண்டியா கோட்டா. அதனால இங்கெல்லாம் வந்துட்டு ஓரளவு நல்ல ரேங்க் இருக்குன்னா தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, காலேஜ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜ்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் இப்போ வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு தஞ்சாவூரில் டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா 90 சீட்ஸ் இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுதான் வந்துட்டு கேட்டகரி வைஸ் அலாட்மெண்ட். இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் டேரெக்டாக வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து செக் பண்ணலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் வந்து சொல்லித்தரேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஜோசா கவுன்சிலிங் இருக்குது. இதுதான் இந்த வெப்சைட். நீங்கள் ஜோசா கவுன்சிலிங் சர்ச் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வர இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே வந்ததுக்கப்புறம் இ சர்வீசஸ்ன்னு இருக்குது பாருங்கள். நீங்கள் டேரெக்டாக இந்த வெப்சைட்டில் பார்க்குறது தான் கரெக்டான விஷயம். அதில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நிறைய பேர் வந்துட்டு நான் யூடியூப்பில் பார்க்குறேன் சார், சும்மா கூகுளில் சர்ச் பண்ணுறேன் அப்படிலாம் தயவு செஞ்சு பார்க்காதீங்க. கூகுள் வந்துட்டு மேலோட்டமாக மற்ற வெப்சைட்ஸையும் செக் பண்ணி தான் சொல்லும். நிறைய ப்ரைவேட் வெப்சைட்ஸ் இருக்கும். நீங்கள் இந்த வெப்சைட்டில் வந்து பார்க்குறது தான் கரெக்டாக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு வந்தீங்கன்னா பார்ட்டிசிபேட்டிங் இன்ஸ்டியூட்ஸ், மொத்தம் எத்தனை இன்ஸ்டியூட் இருக்குங்கிறது இதில் காட்டுவாங்க. அடுத்து சீட் மேட்ரிக்ஸ், இதில் தான் மொத்தம் எவ்வளோ கேட்டகரி வைஸ் எவ்வளோ சீட் அலாட்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ரேங்க் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ரேங்க்ஸ்லாம் நம்ம காட்டுவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதை கிளிக் பண்ணோம்னா இப்போ இங்கே ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ ரவுண்டு நம்பர் போன வருஷம் பார்த்தீங்கன்னா 6 ரவுண்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடிலாம் 5 ரவுண்ட் தான் இருந்துச்சு. ஸோ போன வருஷம் தான் அவங்க வந்து 6 ரவுண்ட்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ நீங்கள் எப்பொழுதுமே லாஸ்ட் ரவுண்ட் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு ரவுண்டில் நீட் அஸ்பிரன்ஸ் எல்லாருமே அப்ளை பண்ணிருப்பாங்க. லாஸ்ட் ரவுண்டில் தான் எல்லாருமே ஃபில்டர் ஆகி கடைசியாக எத்தனாவது ரேங்க்கில் நமக்கு கிடச்சிது அப்படின்னு தெரியும். ஏன்னா வந்துட்டு ஒரு 3வது ரவுண்டோ 4வது ரவுண்டு டைமில் தான் நீட் ரிசல்ட் வரும். அப்போ வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு லெஃப்ட் ஆகி போயிடுவாங்க, நீட் கவுன்சிலிங்காக போயிடுவாங்க. அந்த டைமில் நிறைய பேர் கொஞ்சம் லோ ரேங்க் எடுத்தவங்களுக்கும் சீட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் ஜோசா கவுன்சிலிங் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜோசா கவுன்சிலிங்கில் சீட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 6 ரவுண்டு வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நடுவில் மட்டும் லெஃப்ட் ஆகிட்டு போயிடாதீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இங்கே வந்தீங்கன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் எல்லாமே இருக்கும். இல்லை என்ஐடி திருச்சி இப்போ வந்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ என்ஐடிஸ் கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு திருச்சிராப்பள்ளி நம்ம வந்து டேரெக்டாக சர்ச் பண்ணி பார்ப்போம். திருச்சிராப்பள்ளி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதை கிளிக் பண்ணிவிட்டு அடுத்த அகாடமிக் ப்ரோக்ராம் உங்களுக்கு எது வேணுமோ, கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேணால் கம்ப்யூட்டர் சயின்ஸ், உங்களுக்கு எந்த டிபார்ட்மெண்ட் வேணுமோ அதை கொடுங்க. அதுக்கப்புறம் கேட்டகரி நீங்கள் ஓபிசினா ஓபிசி கேட்டகரி, எஸ்சினா எஸ்சி கேட்டகரி, பிடபிள்யூடினா பிடபிள்யூடி கேட்டகரி அதை கொடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வரிசையாக வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ என்ஐடிஸில் பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்டேட் கோட்டா இருக்குது. அதனால தான் வந்து ஹெச்எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் ரேங்க் பார்த்தீங்கன்னா 559 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கு எந்த கோட்டா ஓப்பன் கேட்டகரியில் ஜென்ரல் நியூட்ரல் 559 ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. 4569 முடிஞ்சிருச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எந்த அளவுக்கு காம்படிட்டிவ்னு பார்த்துக்கோங்க ஜென்ரல் கேட்டகரிக்கு. அதுவே வந்துட்டு இடபிள்யூஎஸ் அடுத்து ஓபிசி கேட்டகரி பாருங்கள்
1000th ரேங்க்ல ஆரம்பிச்சு 1631லேயே முடிஞ்சிருச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதில் ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரத்தில் வந்து இப்போ ஓபிசி நான் கிரிமி லேயரில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து சீட் முடிஞ்சிருச்சு, ஜென்ரல் அந்த அளவுக்கு யாரும் இல்லைன்னா ஒரு சில நேரத்தில் உங்களுக்கு வந்து ஜென்ரல் கேட்டகரி மூலமாகவும் சீட்டு கிடைக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் உங்களோட கேட்டகரி எந்த ஒரு விதத்துலையும் மாறாது, அதுக்கான சலுகைகள் தாராளமாக வந்துடும். ஒரு சில நேரத்தில் ஜென்ரலில் வந்து சீட் ஃபில் ஆகாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கு குவாலிஃபைடாக இருக்கீங்க அப்படின்னா ஓபிசி கேட்டகரியில் இருக்கிறவங்களும் ஜென்ரலில் சீட்டு கிடைக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால தான் கொஞ்சம் அந்த முன்ன பின்ன வேறுபாடு இருக்குது. அது எல்லாமே உங்களுக்கு வந்து ரிசல்ட் வரும், ஒரு ரவுண்டு முடிஞ்சோடனே அந்த ரிசல்ட்லேயே சொல்லுவாங்க எந்த டைப்பில் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு எல்லாமே. நான் அது ஜோசா கவுன்சிலிங் வர்றப்ப அந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து டெப்த்தாக சொல்லித்தரேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்படி தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் செக் பண்ணணும், ரேண்டமாக செக் பண்ணாதீங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்ப பயமுறுத்தலாம், உங்களுக்கு ஆக்சுவல் இன்ஃபர்மேஷன் என்னன்னே தெரியாமல் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ இதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் 90 சீட்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா கோட்டா, நான் முன்னாடியே சொன்ன கோட்டா பார்த்தீங்கன்னா எல்லாமே ஏஐ தான். ஓப்பன் கேட்டகரி பாருங்கள் 57,000 ரேங்க்ல ஆரம்பிச்சு 1,46,000 அது வரைக்கும் போயிருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்து தாராளமாக நான் சொன்னல போன வருஷம் எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் 92,000 ரேங்க் எடுத்திருந்தான் ஓபிசி கேட்டகரி, அவனுக்கு கிடச்சிருந்துச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது நான் சொல்லியிருந்தால ஜென்ரல் நியூட்ரல், இது வந்து ஜோசா கவுன்சிலிங் தான். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அப்படி முன்ன பின்ன கிடைக்கும், ஏன்னா இங்கே வந்துட்டு ரொம்ப நிறைய பேர் அப்ளை பண்ண மாட்டாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அதுதான் பிரச்சனை. அதனால் வந்துட்டு ஓரளவு கிடைச்சிரும் உங்களுக்கு. இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஜோசா கவுன்சிலிங் இல்லைனாலும் சிசாப் கவுன்சிலிங் வந்தீங்கன்னா அதில் கண்டிப்பாக கிடைச்சிரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது சிசாப் கவுன்சிலிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜோசா கவுன்சிலிங்கில் எந்தெந்த சீட்லாம் லெஃப்டாக இருக்கோ அதை ஃபில் பண்ணுறது தான் சிசாப் கவுன்சிலிங். அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். வழக்கமாக அது 2 ரவுண்டு தான், போன வருஷம் 3 ரவுண்டு நடத்தினாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுலேயும் நிறைய பேர் கிடச்சிருந்துருச்சு. அதுலேயும் போன வருஷம் என்ன பண்ணிட்டாங்க, தாசா கவுன்சிலிங் சிசாப் கவுன்சிலிங் 2 பேருமே மிக்ஸ் பண்ணிட்டாங்க. 2 பேரையும் மிக்ஸ் பண்ணி ஒரே மாதிரி கவுன்சிலிங் நடத்தினாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா தாசா கவுன்சிலிங் நிறைய பேர் ஃபில் ஆகாதவங்களுக்குலாம் டேரெக்டாக சிசாப்பில் கிடச்சிது. அதெல்லாம் 3rd ரவுண்டில் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் கிடச்சிது. ஸோ நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்கன்னா கடைசி ரவுண்டு வரைக்கும் நின்று பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சீட்டு கிடைக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ வாங்க நெக்ஸ்ட் சேலம் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி பார்ப்போம். ஸோ இதில் டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா 30 சீட்ஸ் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 1,12,000 சம்திங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இது மாதிரி க்ளோசிங் ரேங்க் ஓரளவு அதிகமாகவே இருக்கும். அதுவே வந்து கேட்டகரி வைஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவு கம்மியாக தான் இருக்கும். எஸ்சி கேட்டகரிலாம் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் கம்மியாக இருப்பாங்க, அதனால தான் இங்கே வந்துட்டு ரேங்க் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இதுவே எஸ்சி கேட்டகரி நீங்கள் 90% மேலே எடுத்திருக்கீங்கன்னா ஓரளவு உங்களுக்கு ரேங்க் நல்ல கம்மியாகவே வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நிறைய நல்ல காலேஜஸ் கூட கிடைக்கலாம். இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக தான். ஓகே, இப்போ வாங்க நெக்ஸ்ட். இது புதுச்சேரி டெக்னாலஜிக்கல் யூனிவர்சிட்டி. புதுச்சேரி டெக்னாலஜிக்கல் யூனிவர்சிட்டியில் 317 சீட்ஸ் இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் டோட்டலாக. இங்கே ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லா பிரான்ச்சஸ் ஆஃப் இன்ஜினியரிங்குமே இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா நான் சொன்ன ஜோசா கவுன்சிலிங் அதில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பிரான்ச் வைஸ் உங்களுக்கு வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். எல்லாமே நான் வீடியோவில் சொல்ல முடியாது, அதனால தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஹோம் ஸ்டேட் கோட்டா பாருங்கள் 2,90,000 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நியர்லி ஒரு 3 லட்சம் ரேங்க் வரைக்கும் இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் சிஎஸ்சி. இது வந்து சிஎஸ்சிக்கே இவ்வளோ இருக்குது ஹோம் ஸ்டேட் கோட்டாவில். இதுவே மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 5 lakhs வரைக்கும் நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். கொஞ்சம் டவுட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் 5 lakhsங்கிறப்ப, ஆனால் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இது எல்லாமே வந்துட்டு கேட்டகரி ரேங்க் தான். உங்களோட ரிசல்ட் வர்றப்ப நான் அப்போ அதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இதுவே பாருங்கள் ஆல் இண்டியா, இப்போ நம்ம தமிழ்நாடுமே ஆல் இண்டியா கோட்டால் தான் வந்துடும். நமக்கு வந்து ரேங்கிங் கொஞ்சம் வந்துட்டு ஃபைட் இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லா காலேஜிலுமே ஃபைட் இருக்கும், காம்படேட்டிவ் இருக்கும். ஏன்னா எல்லாருக்குமே அந்த டாப் பிரான்ச் தான் வேணும். ஓகே, இப்போ வாங்க நெக்ஸ்ட் காலேஜ் பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெஸ்ரா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்துட்டு சூப்பரான காலேஜ். இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டலாக 1312 சீட்ஸ் இருக்குது, எல்லாமே இன்க்ளூட் பண்ணி. இதில் வந்துட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஓரளவு காம்படிஷன் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓப்பன் கேட்டகரி ஆல் இண்டியா கோட்டா பாருங்கள் 18,000ஓட முடிஞ்சிருச்சு. ஸோ 18,000ஓட முடியுதுன்னா அப்போ நினச்சிக்கோங்க இந்த காலேஜ் வந்து ஓரளவு காம்படேட்டிவ் தான். அதுவே ஹோம் ஸ்டேட் பாருங்கள், ஹோம் ஸ்டேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 32,000 வரைக்கும் போயிருக்கு. 18,000ல் தான் ஆரம்பிச்சிருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்கேஸ் யாராச்சும் ஒரு தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க, நீங்கள் ஜார்க்கண்டில் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நல்ல இன்ஸ்டியூட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்கேஸ் உங்களுக்கு அவ்வளோ தூரம் நான் போகலாம் சார் அப்படின்னு நீங்கள் ஐடியா வச்சுருந்தீங்கனாலுமே
தாராளமாக இங்கே போய் ஜாயின் பண்ணுங்கள். போன வருஷம் நானுமே வந்து ஜோசா கவுன்சிலிங்க ஒரு பையனுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். இப்போ அந்த பையன் பிஐடி மெஸ்ரால் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறான். ஸோ உங்களுக்குமே விருப்பம் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக போகலாம். ஓகே, பாட்னா கேம்பஸில் பார்த்தீங்கன்னா 463 சீட்ஸ் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இங்கேயுமே வந்துட்டு ஓரளவு ஆவரேஜ் க்ளோசிங் நான் கால் இண்டியா பார்த்தீங்கன்னா 49,000. அதாச்சும் மெஸ்ரா அளவுக்கு பாட்னா கேம்பஸ் கிடையாது. ஆனால் பிஐடிங்கிறதுக்கு ஒரு நேம் எப்பொழுதுமே இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க நெக்ஸ்ட் வந்து பஞ்சாப் இன்ஜினியரிங் காலேஜ் சண்டிகர். இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜ்னு சொல்லலாம். நல்ல ஒரு ஹிஸ்ட்ரி பிஹைண்ட் இருக்குது. ரொம்ப சூப்பரான காலேஜ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா 800 சீட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஆனால் அது தகுந்த காம்படிஷனும் இருக்கும். இங்கே பாருங்கள், சிஎஸ்சி ஹோம் ஸ்டேட் கோட்டா 19,000ல் முடியுது. அதுவே அதர் ஸ்டேட் பாருங்கள் 5,000 ஆரம்பிச்சு 13,000லேயே முடிஞ்சிருச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ பாருங்களேன், என்ஐடிக்கு நிகராக வந்துட்டு இதுக்கு காம்படிஷன் இருக்குது. ஸோ ஜிஎஃப்டின்னு அசால்ட்டாக எடுத்துக்காதீங்க. பஞ்சாப் இன்ஜினியரிங் காலேஜ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் டயர் 3 என்ஐடிஸில் ஜாயின் பண்ணுறதை விட இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். இருந்தாலும் உங்களுக்கு யோசிச்சுக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு சிலவங்களுக்கு அந்த என்ஐடி டேக் வேணும் சார், அந்த டேக் எனக்கு போதும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருப்பீங்க. ஒரு சிலவங்களுக்கு இல்லை சார், எனக்கு நல்ல பிளேஸ்மெண்ட், நல்ல காலேஜ், எனக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கணும், நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிலாம் நினைக்கிறீங்கன்னா இந்த காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் நிறைய சர்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா இதை வந்துட்டு லிஸ்ட்டில் வைங்க. இல்லைனா உங்களுக்கு வந்து வைக்க வேண்டாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஆனால் இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்ஸ்டியூட். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அதர் ஸ்டேட்டில் எல்லாமே வந்துட்டு ரேங்கிங்கில் காம்படிஷன் அதிகமாக இருக்கும். அந்த அளவுக்கு பெஸ்ட்டான இன்ஸ்டியூட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து ஜிஎஃப்டிஸ்னால் என்ன சார், அது ஓரளவு ஒர்த்தா என்னங்கிற ஒரு நிறைய டவுட் இருந்துச்சு, நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த எல்லாருக்குமே ஓரளவு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன். அப்படி உங்களுக்கு கிடைச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஒரு கமெண்ட்மே மிகப்பெரிய மோட்டிவேஷன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த சின்ன சேனலுமே நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறீங்க. ரொம்ப தேங்க்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், மை டியர் பேரண்ட்ஸ். உங்களுக்கு இதே மாதிரி கண்டென்ட் வேணால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் ரெகுலராக இதுக்கப்புறம் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். பை பாய். Thank you my dear students, my dear parents.